Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பர் ஈஸியான கோதுமை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரவா தோசை ஸ்டைல்ல பண்ண போறோம். அதனால நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி இல்ல நைட் டின்னருக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவு. எந்த அரிசி மாவுனாலும் ஓகே. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல ரவை அதுக்கப்புறமா இது கூட 2 கொத்து ரொம்ப சின்னதா நறுக்குன கருவேப்பிலை இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் வந்து ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா இருக்கும். 2 குட்டியா நறுக்குன பச்சை மிளகாய், 10 போல மிளகு, அதை வந்து 1-2 இடிச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், கடைசியா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணியா கரைச்சு வைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் இப்போ வந்து 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நம்ம கலந்ததுக்கு அப்புறமா கடைசியா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 கப் சேர்த்திருக்கேன். இப்பவே பாக்கும்போது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் போல இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இருக்கட்டும். தோசைக்கு மாவு ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்துல 1 எடுத்துட்டு நல்லா சின்னதா நறுக்கி உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூட கெட்டியான மாதிரி இருக்கு. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நான் வந்து 1/2 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். மொத்தத்துல 2.5 கப். ஃபர்ஸ்ட் ஒரு தோசை ஊத்திட்டு அப்புறமா நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்பதான் நமக்கு தெரியும் தண்ணி வந்து கரெக்டான அளவு. இப்போ வந்து நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். கல் வந்து நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் வந்து ஒழுங்கா அந்த ஓட்டையா வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். இல்லனா ஒழுங்கா வராது. அதனால கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை வந்து லைட்டா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம வந்து அப்படியே சேர்க்கும்போது அழகா வரும். இந்த மாதிரி கல் ஃபுல்லா சேர்த்துட்டேன். இனி இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். 1 ல இருந்து 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த தோசைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக இது வந்து நம்ம எப்பவும் பண்ணுற தோசை மாதிரி டக்குன்னு ரெடி ஆகாது. கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஓரங்கள்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை வந்து நம்ம திருப்பி போட தேவையில்ல. நம்ம அப்படியே மடிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த மாதிரி வரும். சீக்கிரமாகவே தோசை கல்லந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா தோசையும் சுட்டுடலாம். இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பரிமாறிக்கோங்க. அப்போதான் இந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். நல்லா கலந்துட்டு அப்படியே உள்ள சேர்த்தலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்புறமா அப்படியே அந்த ஓட்டெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அழகாக வந்துடும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணியாக கரைச்சிக்கிறோம். அந்த ஓரங்கள் வந்து அதுவே வரும். இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. டடா, நம்மளோட சுவையான கோதுமை தோசை அவ்வளோ அழகாக தயாராகிடுச்சு. இது வந்து கோதுமை தோசை அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது கூட வந்து தேங்காய் சட்னி, அந்த மாதிரி சட்னி வகைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவில் நமக்கு வந்து 6 ல இருந்து 7 பெரிய சைஸ் தோசை கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.